தேவனுக்கே மகிமை. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, உங்கள் யாவரையும் இந்த சிறப்பு அறிவிப்பின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நமது ஆசீர்வாதம் தொலைக்காட்சியின் 2025 ஆண்டிற்கான ஆசீர்வாத பெருவிழா, சென்னை ஆசீர்வாத பெருவிழா கர்த்தருடைய கிருபையினால் 3 நாட்களும் ஆசீர்வாதமாக நடந்தேறியது. முதலாம் நாளிலே கர்த்தர் செய்த கிரியைகளை நானும் சோஃபியும் சொல்ல கேளுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த 2025 ஆண்டினுடைய ஆசீர்வாத பெருவிழா, அதாவது ஆசீர்வாதம் டிவி நடத்தும் ஆசீர்வாத பெருவிழா, அதனுடைய முதல் நாள் கூட்டம் இதோ அருமையாக நடந்தேற ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினாலே இந்த முதல் நாள் ஆசீர்வாத பெருவிழாவின் கூட்டத்தில் தேவ பிள்ளைகள் அநேகர் ஏராளமான பேர் வந்து கலந்து கொண்டார்கள். தேவனுடைய வசனம் அவர் ஒவ்வொருவருக்கும் நேராக கடந்து சென்றது. முதல் நாளிலே அருமையான ஒரு சத்தியம், இதுவரைக்கும் ஜனங்கள் கேட்டிராத ஒரு சத்தியம் என்று எண்ணுகிறேன். அருமையாக புரியும்படியாக அருமையான ஒரு சத்தியம் சகோதரன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசினார். வந்திருந்த ஒவ்வொருவருமே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக திரும்பினார்கள். வாஞ்சியோடு கூட திரளான தேவ பிள்ளைகள் நீங்கள் வந்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றது எவ்வளவு ஒரு பாக்கியமான செயல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதோ இந்த நேரத்திலும் கூட ஆண்டவருடைய வல்லமை இறங்கின விதத்தை நீங்கள் பாருங்கள். இரண்டாம் நாள் கூட்டத்திலே கர்த்தர் செய்த கிரியைகளில் சிலவற்றை நானும் சோஃபியும் சொல்ல கேளுங்கள். நமது ஆசீர்வாத பெருவிழா கடந்த 2 தினங்களாக மிகுந்த ஆசீர்வாதமாக நடைபெற்றது. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஒத்தாசையும் இதிலே பலமாய் விளங்கியது. 2 நாட்களிலும் தேவ பிள்ளைகள் ஏராளமான பேர்கள் வந்து கலந்து கொண்டார்கள், ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாள் கூட்டத்திலும் ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விவரித்து காண்பித்தேன். 2வது நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷ விதமாய் வசனத்தின் அருமை, கர்த்தருடைய வசனம் பலமாய் எப்படி மேற்கொள்ளுகிறது என்பதை குறித்த சத்தியத்தை, விளக்கத்தை தேவனுடைய பிள்ளைகள் அடையும்படி கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராய் கடந்து வந்தது. ஆண்டவருடைய வல்லமை அபரிவிதமாய் தேவ பிள்ளைகள் மேல் இறங்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மூன்றாம் நாள் கூட்டம், ஆம், அற்புதமானதொரு கூட்டம். என்னவென்றால், மாலை நேரத்திலிருந்தே மதிய நேரத்திலிருந்தே பெரும் காற்றும் மழையும் ஆங்காங்கு இருந்து கொண்டே இருந்த பொழுதும் கூட்டத்திற்கு தங்கு தடையின்றி திரளான ஜனங்கள் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாய் இருந்தார்கள். மழை துளிகள் விழுந்து கொண்டிருந்தன. ஆனால் ஒருவரும் எங்குமங்கும் அசைவதாக தெரிவதில்லை என்று சொல்வார்களே, அதை போல எல்லோரும் அழகாய் பங்கு பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள். விசேஷ விதமாக எல்லோரும் மழை நடுவிலும் கொடையை பிடித்து கொண்டு, மற்றவர்கள் மழையில் நனைந்தால் என்ன, கர்த்தருடைய வசனத்தை கேட்க எங்களுக்கு இது தடையில்லை என்று சொல்லி மைதானம் முழுவதும் தேவ பிள்ளைகளால் நிரம்பி வழிந்து தேவ வார்த்தையை ஆவலோடு கேட்டனர். இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு பேரானந்தம் அடைந்தோம். கர்த்தரின் கிரியைகளை எண்ணி எண்ணி துதித்தோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த 3 நாட்கள் கூட்டத்தில் நான் கொடுத்த தேவ செய்தி ஒருவேளை உங்களுக்கு ஒளிபரப்ப இயலாது என்றே எண்ணுகிறேன். வந்திருந்த அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டனர். ஆசீர்வாதம் பெற்று மன மகிழ்ச்சியோடு சென்றனர். அவர்கள் செல்லுகையில் கூறிய அருமையான சாட்சிகளை இப்பொழுது நாம் கேட்கலாம். ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்தது. வாட் வி ஹவ் எக்ஸ்பெக்டட், அந்த பிளஸ்ஸிங் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு பைபிள் வேர்ட்ஸ் எல்லாமே ஹோல் ஹார்ட்டடாக நம்மளுக்கு ரிலேட்டடாக இருந்தது. நம்ம என்ன நினச்சிட்டு வந்தோமோ அது எல்லாமே காட் ஹவ் ஜஸ்ட் ஷோட். ரொம்ப நல்லா இருந்து சரியா வீட்டில் ஒரு கல்யாணம் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அதே போல உள்ள சந்தோஷத்தை உணர்ந்தேன். ரொம்ப பாரத்தோடு வந்தேன் நான் வந்து. ஆனால் அந்த பாரம்லாம் இறங்கி இன்னைக்கு ஆண்டவர் மனசில் நிறைவாக போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, மொத்த ஜப கூட்டமும் சரி, ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நான் வந்து வேதனையோடு வந்தேன். தம்பி கொடுத்த மெசேஜ் ரொம்ப சந்தோஷமாக சமாதானமாக இருக்குது. என் பாரமெல்லாம் நீங்கி லகுவாவோட போகிறேன்.
நான் ரட்சிக்கப்பட்டது ஐயாவுடைய ப்ரேயரை கேட்டு தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆலன் பால் ஐயாவும் சோஃபியா அம்மாவும் அவங்களோட குடும்பத்தாரும் சென்னைக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் இந்தியாவுக்காகவும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தேவ மனிதர்கள். அதற்காக என் கர்த்தரை, என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் வேதனையோடு வந்தேன், இப்போ சந்தோஷத்தோடு திரும்பி. சிதம்பரத்துலேருந்து வரேன். கூட்டம் அருமையாக இருந்தது. பாஸ்டரோடைய வசனம் எல்லாம் அருமையாக இருந்தது. இன்னைக்கு எங்களுக்கே சொன்ன மாதிரி இருந்தது பிரதர். துக்கத்தோட வந்தோம், சந்தோஷமா போறோம். எனக்காக பேசப்பட்ட மெசேஜ் இருக்கு. வரும்போது பாரமாக வந்தேன், இப்போ நல்லா தெளிவாக ஒரு இதுவாக போகிறேன், ஃப்ரீயாக.